இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இன்று சனிக்கிழமை, அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இதோ இந்த சனிக்கிழமை வேளையில நாம் நம்மையே இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியை கடைபிடித்து ஜெபமாலை ஜெபித்து நம் உள்மன அமைதியை அடைவாம். உலகத்தில் அமைதிக்காக ஜெபிப்பாம். உலக பாவங்கள் கழுவப்பட தொடர்ந்து ஜெபமாலை ஜெபித்து அன்னையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இயேசுவினிடம் நெருக்கமாக இணைந்து வாழ முயற்சி எடுப்பாம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா யோவான் நற்செய்தி பிரிவு 3 இறை வார்த்தைகள் 22 30 முடிய பகுதிகள். இந்த பகுதி எதை பற்றி பேசுகிறது என்று பார்க்கிற பொழுது, இயேசு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே சலீம் என்ற ஒரு பகுதியிலே அங்கே தண்ணி நிறையாக இருக்கிறது. அந்த இடத்துல திருமுழுக்கு யோவானும் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் சிறைக்கு செல்வதற்கு முன்பதாக நடந்த நிகழ்வைத்தான் இந்த நற்செய்தியிலே படிக்கிறோம். என்ன நடக்கிறது? திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் ஒரு யூதனும் அந்த இடத்துல ஒரு பெரிய வாக்குவாதம் தொடங்குகிறார்கள். என்ன வாக்குவாதம் அப்படின்னா, அங்க திருமுழுக்கு யோவானும் இருக்கிறார். அப்ப இயேசு அங்க திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரே, நிறைய மக்கள் அவர்கிட்ட போய் திருமுழுக்கு வாங்குறாங்க. அவரே இந்த இயேசுவே இவர்கிட்ட தான் திருமுழுக்கு யோவான்கிட்ட தான் திருமுழுக்கு வாங்கினாரு. ஆனா அவர் தனியா போயிட்டு அந்த மாதிரி திருமுழுக்கு கொடுத்துருக்காரு. அங்க கூட்டம் போயிட்டு இருக்குதே, அப்படி இவர்கிட்ட கூட்டம் வராம இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த 2 பேருக்கும் உள்ள ஒரு பொறாமையை தூண்டுவதாக அந்த யூதர்கள் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல திருமுழுக்கு யோவான் இருக்கிறாரு. அவரு ஆமாம்ல, நான் தான் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தேன், என்கிட்டயே திருமுழுக்கு வாங்கிட்டு அவர் போயிட்டு ஒரு தனியா ஒரு கடையை போட்டுக்கிட்டு அவ்வளோ மக்கள் பூரா அங்க போறாங்கன்னு அவர்கிட்ட பொறாமை இருந்துச்சா? இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு கடுகு அளவு கூட பொறாமை இல்லாம அழகா சொல்றாரு, அவர் உயர வேண்டும், நான் தேய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தான் இந்த நற்செய்தி இறுதியில பார்க்கிறோம். அப்படின்னா அவருக்காகத்தான் இருந்தேன், நான் மெசியா அல்ல, அவரை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யத்தான் நான் வந்தேன், அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து நான் ஒதுங்கிவிடத்தான் வந்தேன், அவர்தான் வளர வேண்டும், அவர்தான் எல்லாம் செய்ய வேண்டும், அவர்தான் மெசியா, அவரே கடவுள் என்ற ஒரு உண்மையை அந்த இடத்துல பதிவிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறது? நமது வாழ்க்கையிலே கடவுள் தான் உயர வேண்டும், நாம் தேய வேண்டும் என்பதை உண்மையான பணியினுடைய அடையாளம். ஒரு பணி செய்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் பெரியவனாக காட்டி நான் வேலை செய்யறப்போ அந்த இடத்துல ஒரு பணிவு இருக்காது. அப்ப கடவுளுக்காக நான் பணி செய்யறேன், கடவுளுடைய வழி ஆயத்தம் செய்ய இருக்கிறேன். அப்ப கடவுள் எனக்கு வலிமையை கொடுக்கிறார், ஆற்றல் கொடுக்கிறாருன்னா நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஓரமா வச்சுட்டு எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் செய்வேன், என்னால முடியும்னு சொல்லிட்டு நம்மை பற்றி விளம்பரம் செய்கிறோம் இல்லையா? இது தவறான ஒரு காரியம். அப்ப பொறாமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நிச்சயமா ஒரு கடவுளுடைய பணியை செய்யவே முடியாது. அப்ப இந்த பொறாமையை தூண்டுபவர்களாகத்தான் இந்த யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல திருமுழுக்கு யோவான் அந்த பொறாமைக்கு இடமே கொடுக்கல. அழகா தெளிவா சொல்றாரு. ஏன்னா அவருக்குள்ள அந்த ஆன்மீகம் இருந்தது, கடவுளுடைய வலிமை இருந்தது, அவரால் தெளிவாகவே பேச முடிகிறது. அவர் உயர வேண்டும், நான் தேய வேண்டும் என்ற ஒரு பணிவான ஒரு வார்த்தையை அந்த இடத்துல பதிவிடுகிறார். அன்புக்குரிய இந்த நற்செய்தியில இருந்து கூட நாம் இன்னொரு கருத்துக்களையே முன்வாங்கி தியானிக்க வேண்டும். என்னவென்றால், பணிவு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு ஆன்மீக முதிர்ச்சி என்று சொல்லுகிறார்கள். இப்ப நான் ஆன்மீக முதிர்ச்சியில இருக்கிறேன்னா இல்லையா, இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன ஒரு சான்றாக இருக்குதுன்னா, என் வாழ்க்கையில ஒரு பணிவு இருக்கணும், ஒரு தாழ்ச்சி இருக்கணும். அந்த ஒரு பணிவு தாழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா ஆன்மீக முதிர்ச்சியில் நான் அடையல அப்படின்னு அர்த்தம்.
நிறைய பேர் ஆன்மீக முதிர்ச்சி அடையாம ஆன்மீகத்தில் அறகுறையா வேக்காடா இருந்துக்கிட்டு நான் இதை செய்தேன் அதை செய்தேன் எல்லாம் என்கிட்ட வாங்க, எனக்கு பணிவிடை செய்யுங்க, நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு அவர்கள் தான் அப்படியே உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும். அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் தான் முக்கியம், இவர்கள் இல்லாமல் இந்த அற்புதங்கள் நடக்காது, இவர் இல்லாமல் இந்த கூட்டம் வந்திருக்காது என்று சொல்லி சாதாரண ஒரு மனிதனை இயேசுக்காக நற்செய்தி அறிவிக்கவர்களை உயர்த்தி பேசுகிற பொழுது அங்கே அந்த பணிவு இல்லாமல் இருக்கிறது. அந்த பணிவு தான் இறைவனோடு இணைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எனவே பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த ஆன்மீக முதிர்ச்சியை அடைய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அந்த பணிவு இருக்க வேண்டும். பணிவு தான் எனக்கு ஆன்மீகத்திலே முதிர்ச்சி நிலையை கொடுக்கிறது என்பதை புரிந்து வாழ கற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியிலிருந்து திருமுழுக்கு யோவானுடைய அந்த விவாத வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, கடவுள் நம் ஒவ்வொருவருமே அவருடைய திட்டத்தின்படி வழி நடத்துகிறார். அவருடைய திட்டத்தை உணர்ந்து வாழ்கிற பொழுது நமக்கு பெரிய மீட்பு கிடைக்கிறது, ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. இறைவன் நம்மை உயர்த்துகிறார். எந்த அளவுக்கு உயர்த்துகிறார் என்றால், நாம் எந்த அளவுக்கு பணிந்து தாழ்ந்து போகிறோமோ அந்த அளவுக்கு திரு அவையிலே நம்மை காண செய்கிறார். நம்முடைய வரலாறு மக்களுக்கு தெரிகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே இந்த நற்செய்தி உள்வாங்கி நாம் சிந்திக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையில் பொறாமை என்று ஒன்று நிலையாக இருந்துவிடும். ஏன் அவன் பட்டு இப்படி செய்யறானே, இந்த ஆள் இப்படி செய்யறானே, அவன் இந்த பொறாமை இருந்துச்சுன்னா அவனை எப்படியாவது அழிச்சிடணும், அவனை விட நான் மேலே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகவே இருக்கும். அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது நான் வளருவோமா? அந்த பொறாமை வந்துருச்சுன்னா நான் வளர மாட்டேன். அவன் செய்யறத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அவன் எப்படி வளர்றான்னு தான் யோசிச்சிருப்பேன். நான் அடுத்து என்ன செய்யணும், அடுத்து எப்படி நான் பணிவா இருக்கணும், அடுத்த மக்களுக்கு என்ன நற்செய்தி சொல்லணுங்கிற ஒரு சிந்தனை எனக்குள் வராது. அடுத்தவனை எப்படி பழி வாங்க வேண்டும், அவனை எப்படி மட்டம் தட்டணும், அவனை எப்படி ஒடுக்கி அவனை கீழே உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துட்டு இருக்கும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில அந்த பொறாமை என்ற ஒன்று வந்துவிட்டால் நிச்சயமாக எதையுமே செய்ய முடியாதுங்க. நம்ம தான் நினைச்சு நம்மளே செத்துட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு பொறாமை உள்ளுக்குள்ள இருந்து நம்ம அப்படியே உள்ள வயிற்று எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எரிஞ்சுதான் நம்ம சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே இந்த பொறாமைக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு, நம்மை சாகடித்து விடும். உயிரோடு இருக்கிற நம்மை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கும். அந்த பொறாமைங்கிற ஒரு தீய ஆயுதத்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே எடுத்து போட்டு விட்டு வாழ வேண்டும் என்று அழகாக திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார். எனவே அந்த பொறாமை அவர்கிட்ட இல்லைங்க. அவர் அப்படியே அழகா தெளிவா அந்த பொறாமை தூக்கி போட்டுட்டு, இல்லைங்க அவர் தாங்க முக்கியம், நான் சும்மா ஒரு டம்மி பீஸுங்க, அவர் தாங்க வளர போறாரு, நான் தேயணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணிவான வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. இது கிறிஸ்தவத்திற்கு முக்கியம். எனவே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பொறாமை என்ற ஒரு தீய பண்பை நான் விலக்கி நல்ல பண்பான இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நல்ல பண்பை, ஒரு பணிந்து வாழக்கூடிய ஒரு பணிவான ஒரு நல்ல செயல்முறையை எனது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க ஜெபித்து ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி, இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமையே அன்னை மரியாளை எங்களுக்கு தாயாக கொடுத்து இந்த தாயினுடைய பரிந்துரை மூலமாக அநேக காரியங்கள் அற்புதங்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பெருக செய்து கொண்டே இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை நீ சுமந்து கொள்ளுவீராக, வழி நடத்துவீராக. இவர்களை சோதிக்கிற சோர்வுகளை கொடுக்கிற எல்லா விதமான தீய சக்தியிலிருந்தும் விடுதலை கொடுப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும், தீய பழக்கங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே. இளம் பிள்ளைகள் ஆண்டவரே ஊடகத்திற்கு அடிமையாகாமல், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் நல்ல வேலை செய்து பெற்றோருக்கும் பெரியோருக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ இளம் பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லையே, கஷ்டத்தோடு நாங்கள் இருக்கிறோமே, எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காதா, வருமானம் கிடைக்காதா, குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடக்காதா, இன்னும் படிப்பிலே என்னுடைய வெற்றியை நான் அனுபவிக்க மாட்டேன் என்ற பல்வேறு தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ சுமந்து கொண்டு அவர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்வையும் கொடுத்து வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறையருளை
நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.